முருகர் தந்தை நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காரு. அவர் நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா நான் பார்த்தது ஒரு உண்மை. நிறைய உண்மை சம்பவங்கள் நான் பார்த்துருக்கேன். அதில ஒண்ணு தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லப் போறேன். இந்த கரண்ட்டு வரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வரி கட்டுறதுக்கு ஒரு அம்மாக்கு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் கட்டுறதுக்கு போயிருந்தோம். பழைய பில்லுன்னா அதுக்கு ஒரு கட்டணம். ரூ. 1000க்குள்ள ஆகும். இல்ல ரூ. 1500 ரூ. 2000க்குள்ள கட்டிட்டு வந்துடலாம். புது பில்லுன்னா நிறைய காசு ஆகும். புதுசா போடுற பில்லுக்கு எல்லாமே கொஞ்சம் காசு அதிகமா தான் வாங்கி அந்த வரிய கட்டிட்டு அனுப்புறாங்க. அந்த அம்மாவும் போறாங்க. அந்த அம்மா போனதுக்கப்புறமா இது பழைய பில்லுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. இல்லங்க இது புது பில்லு தான் போடணும். உங்களுக்கு உங்க எந்த புத்தகத்துலயும் உங்க பேர் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ புது பில்லுன்னா எவ்வளோ ஆகும்னு அவங்க கேட்கும்போது 10,000 ஆகுங்க அப்படின்றாங்க. அந்த அம்மா ரொம்பவும் கெஞ்சி கேட்டு ரொம்ப போராடி அதுக்கப்புறமா ஒரு 7,000 கொடுங்க, நிறைய பேருக்கு கமிஷன் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாமல் அங்கே வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அப்படி இப்படின்னு போயிட்டு 7,000 தான் லாஸ்ட்டாக கொடுக்க முடியும், அது கொடுங்க நாங்கள் செஞ்சு தரோன்றாங்க. அப்போது அந்த அம்மாவுடைய கண்ணு கலங்குச்சு. அங்கே இருக்க ரூம்லேயே அந்த அம்மா மனசு ரொம்ப உடஞ்சி உக்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் முருகான மனசில் அவங்க நினைக்கிறாங்க. அப்படியே அவங்க மேலே பார்க்கும்போது கேலண்டரில் முருகருடைய படம்ங்க. பார்த்துட்டு முருகான என்ன பண்ண போகிறேன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வேல்மாறல் பாட்டு அங்கே ஒலிச்சுது. ஒருத்தவங்களுடைய செல்ஃபோன்லேருந்து பாட்டு ஒலிக்குது. அவங்க ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பாட்டு ஒலிக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு சட்டுன்னு செல்ஃபோனை வச்சுட்டு, அம்மா இங்கே வாங்க, உங்கள் கணவரோட பேர் என்னன்னு சொன்னீங்க, உங்கள் மாமனாரோடைய பேர் என்னன்னு சொன்னீங்க, பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு. சம்மந்தமே இல்லைங்க. அங்கே வேலை செய்கிற ஒரு பெண்மணி, சம்மந்தமே இல்லை. அவங்க வேறு இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. நேராக வந்துட்டு நீங்கள் பேர் சொல்லுங்கள், மாமனார் பேர் சொல்லுங்கன்னு பார்த்து எடுத்து, இந்த பழைய பில்லு தாங்க இது, இந்த பாருங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்தும் காட்டுறாங்க. அப்போது அங்கே பில் போட்டுட்டு இருந்தவங்க, நாங்கள் முதல்ல பார்த்தோமே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு காட்டி, அது பழைய பில்லு தான் அப்படின்னு சொல்லி 7,000 பணம் கொடுக்க வேண்டாம், ரூ. 1,000 கட்டினா போதும்னு அந்த ரூ. 1,000 கட்டிட்டு அந்த அம்மா அங்கேருந்து கிளம்புனாங்க. முருகான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கணத்தில் பாருங்கள், வேல்மாறல் பாடலும் அங்கே ஒலிச்சது, முருகன் படமும் கலண்டராக தெரிஞ்சது. அவங்க வேல்மாறல் பாட்டு கேட்டுட்டு இருந்தவங்க சட்டுன்னு செல்ஃபோனை வச்சுட்டு, அவங்க யார், உங்கள் கணவன் பேரை சொல்லுங்கள், உங்கள் மாமனார் பேரை சொல்லுங்கள் சொல்லிட்டு அந்த புஸ்தகத்தை காட்டி அந்த பில்லையும் கட்ட வச்சுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்தது அந்த பெண்மணி இல்லைங்க, முருகர் தந்தை தாங்க அவங்க உருவத்தில் வந்திருக்காரு. நம்பினவங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றாரு பாருங்க முருகர். அந்த அம்மா மன நிறைவோடு முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த கேலண்டரை பார்த்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து போனாங்க. கண்ணு முன்னாடியே நடந்த ஒரு அற்புதங்கள் இது. நிறைய அற்புதங்கள் முருகர் செய்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பகிர இருக்குங்க. ஒரு பதிவிலும் எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறேன். வெற்றிவேல் முருகன்.